சுவாசிக்க காற்று, குடிக்க தண்ணீர், இருக்க இடம் என உயிர்வாழ அனைத்தும் தந்து என்னை வாழ வைக்கும் இயற்கை எண்ணெயே, உன்னை வணங்கி தொடங்குகிறேன் என் ஊரே. அனைவருக்கும் என் முத்தான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இன்று சுற்றுச்சூழல் பாதுகாப்பு பற்றி பேச வந்துள்ளேன். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்கிறது பழமொழி. நோயற்ற வாழ்வுக்கு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு தான் இன்றியமையாதது என்கிறேன் நான். நீரின்று அமையாத உலகினின் யார் யாருக்கும் வானின்று அமையாத ஒழுக்கு. இது எங்கள் வள்ளுவன் வாக்கு. ஆம், உயிருக்கு ஆதாரம் நீர், நீருக்கு ஆதாரம் மழை, மழைக்கு ஆதாரம் காற்று, காற்றுக்கு ஆதாரம் மரம். ஆனால் மரங்களுக்கு சேதாரம் மனிதன். ஆம், மனிதன் மட்டுமே. வளர்ச்சிங்கிற பெயராலே ஒட்டுமொத்த இயற்கை வளத்தையும் கெடுத்து நாசமாக்கி வருகிறோம். சாக்கடை நீராலும் தொழிற்சாலை கழிவு நீராலும் ஆறு, ஏரி, குளம், கடல் போன்ற நீர்நிலைகள் மாசடைகின்றன. இதனால் நமக்கு சுத்தமான நீர் கிடைப்பது அரிதாகிவிட்டது. நோய் பரவலும் எளிதாகிவிட்டது. நோய் பரவுவதை தடுக்க நாம் நீர் மாசடைவதை தடுக்க வேண்டும். பயிர்களுக்கு செயற்கை உரங்களையும் பூச்சிக்கொல்லி மருந்துகளையும் பயன்படுத்தி வருவதால் நிலத்தின் தரமும் குறைகிறது, தூய்மையும் கெடுகிறது, நச்சுத்தன்மை கூடுகிறது. இவற்றை தவிர்க்க இயற்கை உரங்களான இலைத்தழைகள், மாட்டியறு போன்றவற்றை இட வேண்டும். வாகனங்கள், தொழிற்சாலை நிலையங்கள், அனல் மின் நிலையங்கள், அணுமின் நிலையங்கள் முதலியவற்றிலிருந்து வெளிப்படும் புகை, தூசு, சாம்பல், கதிர்வீச்சு முதலியன காற்றை மாசுபடுத்துகின்றன. இதனால் நாம் அனைவரும் மாசுபட்ட காற்றை சுவாசிக்கின்றோம். எனவே காற்றை மாசுபடுத்தும் செயலை கட்டுப்படுத்த வேண்டும். நீர், நிலம், காற்று போன்றவற்றை மாசுபடுத்துவதில் பெரும் பங்கு வகிக்கிறது நெகிழி என்றால் நாம் பயன்படுத்தும் பிளாஸ்டிக் தான். நாம் காலையில் நெகிழி குழாவை திறந்து முகம் கழுவி நெகிழி டியூப்பில் பற்பசை எடுத்து நெகிழி பிரஷில் பல் துலக்க ஆரம்பித்து இரவு படுக்கும் வரை நெகிழி பொருட்களை அதிகம் பயன்படுத்தி வருகிறோம். நெகிழியால் பொருட்கள் உடையாமலும் ஈரப்படாமலும் எடை குறைவாகவும் மின்கசிவு ஏற்படாமலும் இருப்பதால் அவற்றை பயன்படுத்தி வருகிறோம். அதில் 99% பொருட்கள் வேதியியல் தாக்கத்தால் நம்மை பாதிக்கின்றன. மளிகை பொருட்கள் முதல் பிளாஸ்டிக்கில் அடைக்கப்பட்ட உணவுப் பொருட்கள் வரை அன்றாட வாழ்வில் பயன்படுத்தும் நெகிழி தட்டுகள், குடங்கள், குவளைகள் போன்ற பொருட்களை நாம் தவிர்த்திடுவோம். எனவே எனது அருமை சகோதர சகோதரிகளே, ஆசிரியர் பெருமக்களே, பெற்றோர்களே, நீங்கள் அனைவரும் முடிந்தவரை இயற்கையான பொருட்களை பயன்படுத்துங்கள், பரிமாறிக்கொள்ளுங்கள். நம் முன்னோர்கள் பயன்படுத்திய அனைத்து பொருட்களையும் பார்த்தாலே நம்மை வியக்க வைக்கின்றன. அவற்றை கண்டறிந்து பயன்படுத்துவோம். இன்று முதல் நெகிழி பைகளுக்கு பதிலாக துணி பைகளை பயன்படுத்துவோம் என்று சபதம் எடுத்துக்கொள்வோம். நன்றி, வணக்கம்.